குற்றங்களோட உடனோட தான் போகும். குற்றத்தில் கண்டுபிடிக்கிறதுல அவங்களோட இன்வால்மெண்ட்டை தான் அவங்க காட்டுவாங்க. உதாரணத்துக்கு இவர் எத்தனை மணிக்கு வந்தார், எத்தனை மணிக்கு போனார், இவங்களுக்குள்ள என்ன வாட்ஸ்அப் மெசேஜஸ் பரிமாறப்பட்டது, இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, இவரோட வண்டியில் அந்த கேமராவில் என்ன பதிவாக இருந்தது, இவர் ஜனநாயகன் படத்தை வந்து அங்கே வச்சு ஷூட் பண்ணாரா, அந்த ஷூட் பண்ணுறதுக்காக கும்பலை இவர் இன்க்ரீஸ் பண்ணாரா, அந்த வெறித்தனத்தை இவர் காமிச்சாரா, இவர் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி போகிறாரு, அது வந்து விளையாட்டாக செஞ்சாரா இல்லை வேணும்னு செஞ்சாரா, அதெல்லாம் அந்த கும்பலை அதிகரிக்க செஞ்சாரா, ஒரு 2000 மோட்டர் பைக்கை வந்து முன்னாடி விட்டு ஒரு வண்டியில் வர்றாரு, பின்னாடி ஒரு 100-200 கார் வருது, இதெல்லாம் வந்து அறிவிக்கப்படாத ரோட் ஷோ மாதிரி ஒரு ஒன்று நடத்தியிருக்காருங்க. அது எப்படி நடத்தப்பட்டது, அதுக்கு விஜய் தான் காரணமா இல்லை இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டாங்களா, இல்லை போலீஸ் தான் அதை அலோவ் பண்ணிச்சான், வந்த உடனே இவர் போலீஸுக்கு நன்றின்றாரு, போலீஸ் வந்து கிட்டத்தட்ட தடியடி மாதிரி நடத்தி தான் வந்து இவரை வந்து அந்த ஒரு பாலம் இருக்குது அந்த வெளிச்சாமிபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பாலத்தை தாண்டி கொண்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ என்டையர் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க.